திருவடமதுரை 102வது திவ்ய தேசம் சத்யபாமா நாச்சியார் சமேத கோவர்த நேசன் பெருமாளே நமக. பெருமாள் இங்கே நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி கோவர்தன விமானத்துக்கு கீழே இந்திர தீர்த்தம், யமுனை ஆறு, கோவர்தன தீர்த்தத்தோடு அருள்வாளிக்கிறாருங்க. இங்கே பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டடி பொடியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செஞ்சுருக்காங்க. இங்கே நம்மளுடைய இந்த திருவடமதுரை மதுரா, பிருந்தாவனம் மற்றும் கோவர்த்தனம் இந்த 3 தலங்களையும் சேர்த்தே ஒரு திவ்ய தேசமாக கருதப்படுதுங்க. அதனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த படங்கள் எல்லாமே இந்த 3 தலத்தையும் சேர்த்த படங்களாக அமையுதுங்க. மதுராவோ, பிருந்தாவனம் மற்றும் கோவர்தனம் இந்த 3 இடங்களில் எடுக்கப்பட்ட படங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்குறோங்க. இந்த தலத்தை பற்றி நம்ம கேட்போம். எல்லாத்துக்கும் பெருமாளுடைய அவதாரத்தில் மிக பிடிச்சமான அவதாரம் எது அப்படின்னா நம்மளுடைய கண்ணன் அவருடைய அவதாரம் தான். ராமாவதாரம் மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அழகாக வாழ்ந்து காமிச்சா கூட இந்த கலியுகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற முறையை கரெக்டாக நமக்கு சொன்னது இந்த கிருஷ்ணாவதாரம். அதனால் எல்லாத்துக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு பிடிச்சது யார் அப்படின்னா நம்மளுடைய இந்த கார்வேகவனனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்ணபிரான் தான். இந்த கண்ணபிரான் சொன்ன கீதை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு கீதையாகவும் எல்லாத்துக்கும் ஒரு ஞானம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அத்தகைய அவதாரமூர்த்தி பிள்ளையாக விளையாடி மகிழ்ந்த புண்ணிய பூமி எது அப்படின்னா நம்மளுடைய இந்த திருத்தலமான மதுரா. இறைவன் வாழ்ந்த அந்த மண்ணில் நாம் கால் வைக்கிறதே பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. மது என்ற அசுரனின் மகனான இலவனாசுரன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானின் அருளால் சூலாயுதம் ஒன்றை பெற்றாருங்க. அந்த ஆயுதம் இருக்கும் வரை அவனை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஒரு வரத்தை பெற்றான். இதனால் ஆணவம் கொண்டு பலரையும் துன்புறுத்தி வந்தான். மது வம்சம் அரசாட்சி புரிந்த பூமி என்பதால் மதுராபுரி என்ற பெயர் பெற்றதாக அழைக்கப்படுகிறதுங்க. இதனை அறிந்த ராமபிரான் தனது இளைய சகோதரனான சத்ருகனனை அனுப்பி லவணாசுரனை வதம் செய்ததாக கூறப்படுதுங்க. இந்த திவ்ய தேசம் ராமாவதாரத்திலையும் குறிப்பிடப்படுதுங்க, ரொம்ப தெளிவாகவே குறிப்பிடப்படுதுங்க. இந்த வரலாற்றை உறுதி செய்யக்கூடிய வகையில் குலசேகர ஆழ்வார் அவருடைய பாசுரத்தில் இலவணன் தன்னை தம்பியால் வான் ஏற்றி அப்படின்னு சொல்லி அழகாக குறிப்பிடுறாருங்க. இந்த பாசுரத்தின் மூலமாக இந்த லவணாசுரனை சத்ருகனன் கொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. பின்னாடி காலத்தில் கண்ண பரமாத்மாவின் தந்தையான வசுதேவர் இந்த இடத்தை அரசாட்சி செஞ்சிருக்கிறாரு. அதன் பின்னரே மாயக்கண்ணன் அவதரித்து மதுராபுரியை புனிதமாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பிருந்தாவனம். நெருஞ்சிக்காடு என்பதற்கு வடமொழியில் பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குங்க. கண்ணன் வளர்ந்த இடமான ஆயர்பாடியில் கம்சன் அடிக்கடி அசுரர்களை அனுப்பி யாதவர்களுக்கு துன்பம் கொடுத்து வந்தான். கம்சனின் கொடுமையிலிருந்து யாதவர்களை காக்கும் பொருட்டு அனைவரையும் அழைத்து கொண்டு பிருந்தாவனத்தில் குடியேறியதாக வரலாறு சொல்லுதுங்க. சில காலம் கண்ணன் இங்கு வாழ்ந்ததால் இந்த இடமும் புனிதம் பெறுதுங்க. அடுத்து கோவர்த்தன மலை. இந்த கோவர்த்தன மலை கண்ணன் ஆயர்பாடியில் வாழ்ந்த சமயத்தில் இந்திரன் யாதவர்கள் மேலே கோபம் கொண்டு 7 நாட்கள் மழையாக பொழிந்தாருங்களாம். அப்போது அந்த மக்களை காக்கிறதுக்காக இந்த கோவர்த்தன மலையை பெயர்த்தெடுத்து தனது சுண்டு விரலால் தாங்கி குடைவாக பிடிச்சாருங்களாம். எனவே இந்த தலத்தை தரிசித்தா எத்தகைய துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது ஐதீகம். இது ஒரு சுருக்கமான வரலாறு. இதை பற்றின பின்னாடி இருக்கக்கூடிய தலப்புராணங்களை நம்ம கொஞ்சம் விரிவாக இப்போ பார்ப்போம். கிருஷ்ணனுடைய கதைகளை பற்றி கேட்குறது அப்படின்னாலே ஒரு பெரிய இன்பம் தாங்க. இப்போது அவரை பற்றின சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். தேவகிக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் கம்சன் கொண்டுறாருங்க. தேவியின் 8வது குழந்தையாக கிருஷ்ணர் அவதரிக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு சொல்லி ஆண்டாளனுடைய பாசுரத்தில் மிக அழகாக இதை குறிப்பிடுறாங்க. மதுராயில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் அன்று இரவே ஆயர்பாடிக்கு கொண்டு செல்லப்பட்டார். நந்தகோபர் யசோதையின் மகனாக இங்கே வளர்க்கப்பட்டாருங்க. அங்கே ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று வெண்ணெயை உண்டு கோபியருடன் விளையாடி மகிழ்ந்தார் கிருஷ்ணர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய கிருஷ்ணர் ஒரு நாள் மதுரா சென்று கம்சனை வதம் செய்கிறாரு. பின்னர் கிருஷ்ணர் துவாரகை சென்றது வரை அவர் குறித்த நிகழ்ச்சிகளை இந்த மதுராவில் நடக்கக்கூடிய தலவரலாறாக கூறப்படுதுங்க. ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பாகவத புராணங்களில் இந்த தலம் மிக சிறப்பாக சொல்லப்படுதுங்க. ராமபிரான் யமுனை நதிக்கரையில் அர்த்த சந்திர வடிவில் மாட மாளிகைகள், தடாகங்கள் ஆகியவற்றை அமைத்து மதுரா நகர அமைச்சார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சத்ருகனிடம் அது அமைச்ச பின்னாடி அவர் கையில் கொடுத்து அவரை ஆட்சி செய்ய சொன்னாருங்களாம். அதுக்கப்புறமா தான் யாதவர்கள் வசம் அந்த மதுரா நகரம் வருதுங்க. அதுவும் இல்லாமல் புரூரவா அப்படிங்கிற ஊர்வசியினுடைய மூத்த மகன் ஆயுவால் மதுரா உருவாக்கப்பட்டது அப்படின்னு இன்னொரு தகவல் இருக்குது. ஏராளமான மரங்களை கொண்டிருந்ததுனால இந்த பகுதி மதுவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அதுவே காலப்போக்கில்
மதுரா அப்படின்னு ஆனது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தல வரலாறுகள் சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்குது இல்லைங்களா, காலம் வரும்பொழுது ஒவ்வொன்றும் அந்த இடத்துல நடந்திருக்கும். அதை ஒட்டி ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு தல வரலாறுகளும் புணரப்பட்டுக்கிட்டே வருதுங்க. இந்த கோயிலினுடைய அமைப்பில் வந்து மிக விஸ்தாரமாக ஒரு இடம் வந்து அழகான ஒரு குன்று இருக்குது. அந்த குன்றுக்கு பக்கத்தில் ஒரு கல் கோட்டைன்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குதுங்க. அங்கே வந்து ஒரு மேடை அமைச்சிருக்காங்க. அந்த மேடையில் தான் கிருஷ்ணர் வந்து அவதரித்ததாக சொல்லப்படுதுங்க. இதன் மேலே வந்து ஒரு மேலே கூரை ஒன்று வந்து போட்டிருக்காங்க. இந்த கோயில் கட்டிடத்துக்கு அருகே ஒரு பெரிய கட்டிடம் இருக்குது. அது அங்கே வந்து சதுர வடிவில் அமைந்துள்ள தூண்களில் ராமாயண மகாபாரத காட்சிகள்லாம் மிக அழகாக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்குதுங்க. சன்னதிகள் எல்லாமே பளிங்கிலால் ஆன இறை உருவங்கள் வந்து ரொம்ப அழகாக அங்கே சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலுடைய முற்றத்தில் துளசி செடிகளும் யாக குண்டம் இதெல்லாம் இருக்குங்க. தேவகி வாசுதேவர் கையில் வாளுடன் கம்சன் உள்ள சிற்பம், விலங்குகளுடன் வாசுதேவரும் தேவகியும் அமர்ந்திருக்கக்கூடிய சிற்பம், குழந்தையை தலைகீழாக பிடித்திருக்கும் கம்சனுடைய சிற்பமெல்லாம் இங்கே வந்து காணப்படுதுங்க. சன்னதிக்கு வெளியே தசாவதார ஓவியங்கள் மிக அழகாக வரையப்பட்டிருக்குங்க. பிரகாரத்தில் ஆஞ்சநேயர், ரங்கமன்னார், வெங்கடாஜலபதி, உடையவர் சன்னதிகள்லாம் இருக்குது. இங்கே வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தினத்தில் கிருஷ்ண சரிதம் முழுவதும் வந்து நடித்து காட்டப்படுங்களாம். அதை வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே பார்ப்பாங்களாம். இதை பார்க்குறதுனால அவங்களுடைய பாவங்கள்லாம் நீங்கி சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிருந்தாவன் கோவில். இந்த கோயிலுடைய வளாகம் பிருந்தாவனத்தின் புறநகரில் 55 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குங்க. 2 தலங்கள் கொண்ட இந்த கோயிலில் முதல் தலத்தில் ராதாகிருஷ்ணன் கோயிலும், 2வது தலத்தில் சீதை மற்றும் ராமருக்கான கோயிலும் இருக்குங்க. இந்த கோயிலினுடைய மண்டபம் 73,000 சதுர அடி பரப்பளவில் தூண்கள் இன்றி குவி மாடம் அமைப்பில் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த மண்டபத்தில் ஒரே நேரத்தில் 25,000 பக்தர்கள் அமர்ந்து வழிபட முடியுங்க. இந்த கோயிலை சுற்றிலும் அழகிய தோட்டங்கள், நீர் ஊற்றுக்கள், ராதை மற்றும் கோபியர்களுடன் கிருஷ்ணனின் ராஜலீலைகள், கோவர்த்தன மலையை தூக்கக்கூடிய காட்சி, காளிங்க நர்த்தன காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலினுடைய துணை கோயிலாக கீர்த்தி கோயில், பர்சானா அப்படிங்கிற கோயிலும் இங்கேயே நிறுவப்பட்டிருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கோவர்த்தன மலை. இந்த கோவர்த்தன மலை வந்து மிகவும் பிரசித்தி வாய்ந்த மலையாக இருக்குங்க. நம்மளுடைய கிருஷ்ணர் இந்த மலையை தூக்கி தான் இந்திரன் வந்து மலையிலிருந்து அந்த அய்யர்பாடி மக்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா புராணங்களையும் நம்ம பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மதுராவுக்கு அருகில் கோவர்த்தன் கோவில் வந்து இருக்குங்க. இது கலாச்சார மற்றும் மத பாரம்பரியம் நிறைந்த நகரமாக கருதப்படுதுங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோவர்தன மலைக்கு அருகில் உள்ள இந்த கோயில் ஒரு பிரபலமான கோயிலாக இருக்குங்க. இதனால் மலையை சுற்றி பார்க்க விரும்புபவர்கள், பார்வையாளர்கள் இதை எளிதாக நம்ம போய் அடையலாம். இந்த புனித தலம் மதுராவிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இது கிருஷ்ணரனுடைய பக்தர்களுக்கு மிக புனிதமான ஒரு தலமாக வந்து இந்த தலம் அமையுது. இந்த தலத்தை வந்து நம்ம பௌர்ணமிக்கு கிரிவலம்லாம் வர்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மலையை சுற்றியும் வந்து மக்கள் வந்து கிரிவலம் வராங்க. அதில் வந்து படுத்து உருள்றவங்க, அதே மாதிரி நடந்து போகிறவங்க, இந்த மாதிரியான நிறைய வகையான சாமிக்கு வந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து சாமியை வந்து வழிபடுறாங்க. இந்த கோவர்த்தன் கோயிலை சுற்றி வந்து நிறைய இடங்கள் வந்து நமக்கு இருக்குங்க. அதுவும் எல்லாமே இந்த கோவிலுடைய அந்த நிலைகள் நடந்திருக்கும் இல்லையா, கிருஷ்ணாவதாரத்தில் அவர் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணாரோ அதெல்லாம் செஞ்ச ஒரு சின்ன சின்ன இடங்களாக இந்த இடங்கள் கருதப்படுது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குசும் சரோவர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. இந்த கோவர்த்தன கோயிலுக்கு அருகில் உள்ள இந்த இடமும் மிகவும் பிரபல்யமான இடம். இந்த கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள அமைதியான குளமானது குசும் சரோவர், அதாவது மகத்தான வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இது கருதப்படுகிறதுங்க. இது ராதா மற்றும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான சந்திப்பு இடமாக இருந்ததாகவும் அதன் அமைதியான அழகுக்கு ஒரு மாய ஒளியை சேர்த்ததாகவும் புராண கதைகள் கூறுதுங்க. அமைதியான நீர், கல் சிற்பங்கள் மற்றும் கட்டிடங்களின் அழகை பிரதிபலிக்குதுங்க இந்த இடத்துல. மேலும் இது சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை வந்து காணக்கூடிய ஒரு சரியான இடமாக இங்கே கருதப்படுது. மக்கள் அமைதியாக அமர்ந்து சிந்திக்கவும் தங்களை சுற்றியுள்ள புனித சக்தியை உள்வாங்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் வந்து கருதப்படுதுங்க. அடுத்து பார்க்க வேண்டிய இடம் வந்து ராதா குந்த், அதாவது கோயிலுக்கு அருகில் உள்ள பிரபலமான நீர்நிலையான ராதா குந்த். ராதா மற்றும் கிருஷ்ணரின் கதைகள் மற்றும் பொழுதுபோக்குகளுடன் தொடர்புடையது. மேலும் இந்த இடத்துல புனித நீராடுவது வந்து ஆன்மீக அசுத்தங்களை கழுவி நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருதுகிறாங்க. நீரின் சுற்றுப்புறமும் அமைதியும் ராதா குண்டை தியானம் மற்றும்
பிரார்த்தனைக்கு ஏற்ற இடமாக ஆக்குகிறது. சுற்றியுள்ள கோயில்கள் மற்றும் மலைத்தொடர்கள் வந்து ராதாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்குங்க. அங்கு யாத்திரைகள் பிரார்த்தனை செய்து தீபங்களை வந்து ஏற்றுறாங்க. ஆன்மீக அனுபவத்தை விரும்புபவர்கள் கோவிலுக்கு அருகிலுள்ள பிரபலமான இந்த இடங்களுக்கு போகிறாங்க. இது ராதாவும் கிருஷ்ணரும் சந்தித்த இன்னொரு இடமாக சொல்லப்படுதுங்க. அடுத்து மான்சி கங்கா. இந்த மான்சி கங்கா கோயிலுக்கு அருகில் உள்ள இன்னொரு தலமாக இருக்குங்க. கிருஷ்ணரின் மனம் அல்லது மானஸ் இந்த ஏரியை வந்து உருவாக்க வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மான்சி கங்கா என்ற பெயர் வந்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியினுடைய பெயருங்க. ஏரியினுடைய புனித நீரில் குளிப்புறவங்க அது தங்களை தூய்மைப்படுத்தி தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவதாக நம்புகிறாங்க. இந்த ஏரியை சுற்றி மலைத்தொடர்கள் இருக்குது. அங்கு மக்கள் பிரார்த்தனைக்காக கூடுறாங்க. தீபாவளி மற்றும் கோவர்தன பூஜை போன்ற விடுமுறை நாட்களில் இந்த மான்சி கங்கா குறிப்பாக நிறைய மக்கள் கூடக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்துல இருக்குங்க. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து அவங்க வந்து சாமி கும்பிட்றதுக்காக இந்த ஏரியாவுக்கு வராங்க. அதுக்கு அடுத்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சானா. இந்த பர்சானா அப்படிங்கிறது இது ஒரு சுற்றுலா தலமாகவே அமைஞ்சிருக்குங்க. இது வந்து கிருஷ்ணரின் அன்புக்குரிய ராதாவின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தான் ராதா பிறந்தாங்களாம். இது கோயில்கள் மற்றும் மலைகளை கொண்ட ஒரு அழகிய நகரமாக விளங்குதுங்க. இது மிகுந்த மத முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுதுங்க. இங்குள்ள முக்கிய ஈர்ப்பு வந்து ஒரு மலையில் அமைந்துள்ள ராதா ராணி கோயிலாகும். இதை சுற்றியுள்ள நிலப்பரப்புகளில் பரந்த காட்சிகள் வந்து அழகாக இருக்குங்க. பர்சானா அதன் வந்து தனித்துவமான ஹோலி கொண்டாட்டத்திற்கும் இது வந்து பிரபலமாக கருதப்படுகிறதுங்க. இங்கே உள்ளூர்வாசிகள் வந்து ரொம்ப அழகாக வந்து இங்கே ஹோலி பண்டிகைகளை வந்து நடத்துகிறாங்க. இங்கே கோயிலுக்கு வருபவர்களுக்கு வந்து மிக அழகான அவங்களுக்கு உணவு விடுதிகள் இது எல்லாமே வந்து அங்கே செய்யப்பட்டிருக்கு. அங்கே வந்து அன்னதானம் எல்லாமே வந்து அங்கே வழங்குறாங்க. மேலும் இந்த கோவர்த்தன மலையில் 3 சிகரங்கள் வந்து இருக்குங்க. ஒன்று ஆதி சிகர், அதாவது ராஜா ஷியாம் குண்டிலிருந்து டாங்காட்டி வரை வந்து இது பரவி இருக்குதுங்களாம். கிருஷ்ணாவதாரத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணர் ஆதிசிகரத்தின் மீது தான் அவருடைய லீலைகளெல்லாம் நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மத்திய சிகர் ஸ்ரீ கோவர்த்தன் முதல் சுரபி குண்ட் வரை பரவி இருக்குதுங்களா இந்த இடம். அதில் வந்து தான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய விளையாட்டுகளை இங்கேயும் செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரம்ம சிகர், இதுவும் வந்து சுர்பி குண்டிலிருந்து அப்சரா குண்ட் வரை வந்து இது பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. இறுதியில் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய லீலைகளை வந்து இங்கே பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த 3 வகையான சிகரங்கள் வந்து அங்கே சொல்லப்படுதுங்க. இந்த 3 வகையான சிகரங்களுமே வந்து கிருஷ்ணர் வந்து அங்கே போய் விளையாண்டது, ராதா அவங்களோட எல்லாம் பேசினது, எல்லா ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மக்களுடையெல்லாம் சேர்ந்து விளையாட ஒவ்வொரு லீலைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கிருஷ்ணர் செஞ்ச லீலைகள் அது எல்லாமே இங்கே தான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவர்தன் பர்வதம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை போலவே வந்து எல்லாரும் கருதுகிறாங்க. இது வந்து கிருஷ்ணர் தான் இந்த மலையில் இருக்கிறாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் அங்கே அதான் நம்புகிறாங்க, அந்த மலையை நம்புகிறாங்க. இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய இந்த கோவர்த்தன மலை வந்து 4 வடிவங்களை வந்து கொண்டுள்ளதாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பசு வடிவமாக இருக்குது, சிங்கம் வடிவமாக இருக்குது, இன்னொரு வந்து மேய்ப்பவருடைய வடிவமாக இருக்கா, இன்னொன்று வெள்ளைப்பாம்பு வடிவம். இந்த மாதிரி வந்து இந்த கோவர்த்தன மலையை அங்கே இருக்கக்கூடியவங்க இந்த வடிவங்களில் கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் இப்போ எஞ்சி இருக்கிறது வந்து யமுனா நதி, கோவர்த்தன பர்வதம் மற்றும் வரஜருஜ் அப்படிங்கிற இந்த 3 பகுதிகள் தான் இப்போ மிஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவர்த்தன மலை வந்து கிருஷ்ணனுடைய இதயத்திலிருந்து பட்ட ஒரு ஒளியினால் உருவாக்கப்பட்ட ஒரு மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவர்தன் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு 3 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்ததாகவும் அதனுடைய நிழல் சுமார் 15 to 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதுராவை அடைஞ்சதாகவும் சொல்லப்படுதுங்க. இன்றைய காலகட்டத்தில் இது வெறும் 25 மீட்டராக குறைந்திருக்கு. நம்ம இங்கே கிரிவலம் சொல்கிற மாதிரி அங்கே வந்து இந்த கோவர்த்தன மலையை சுற்றி வர்றதை பரிக்கிரமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கால்நடையாக நடந்து இந்த மலையை வந்து சுற்றி வராங்க. அதே மாதிரி ஒரு பால் குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த பால் குடத்தை கையில் ஏந்தியும் அந்த இதை வந்து மலையை சுற்றி வராங்க. இன்னொன்று வந்து தண்டவத் பரிக்கிரமம். இங்கு பக்தர்கள் இந்த தண்டவத் பரிக்கிரமம் வந்து முழுமையாக தண்டவத்தை செஞ்சு வராங்க. இது ரொம்ப கஷ்டம், ஏனெனில் இதை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 to 15 நாட்கள் ஆகுங்களாம். இந்த கோவர்த்தன மலையினுடைய தூரம் வந்து 21 கிலோமீட்டர் வந்து இருக்குங்க. இதையே நம்ம சொன்ன மாதிரி உருள்கண்டம் வந்து போட்டு பெருமாளை வந்து சேவிச்சுக்கிறாங்க. நம்ம இந்த தலத்தினுடைய பாசுரத்தை இப்போ பார்ப்போங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் 5வது பாசுரமாகவும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 478வது பாசுரமாகவும் இந்த பாசுரம் அமையுதுங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க
போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: மாயா அவதாரமான கிருஷ்ணனும் நிலைத்த பகவத்தன்மை பொருந்திய வடமதுரை மன்னனும் தூய்மையும் பரப்பும் கொண்ட யமுனை நதிக்கரையில் வளர்ந்தவனும் ஆயர்குலத்தில் தோன்றிய நந்தா விளக்கும் தான் உதித்த தாயின் திருவயிற்றை விளங்கும்படியாக செய்த தாம்போதரனான கண்ணனை நாம் பரிசுத்தமாக வந்து சிறந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வணங்கி வாயால் அவன் புகழை பாடி மனத்தால் அவனை தியானித்தோமானால் நாம் அறியாத செய்த பாவங்களும் அறிந்து செய்த பாவங்களும் நெருப்பில் இட்ட தூசு போல் அழிந்துவிடும் என்கிறார் ஆண்டாள். ஓம் நமோ நாராயணாய.